வெட்கம், மானம், சூடு, சுரணை இவையெல்லாம் கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கவே கூடாது. அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வெட்கம், மானம், சூடு, சுரணை இவையெல்லாம் இருக்கவே கூடாது. அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஈகோ என்ற இருமாப்பு ஒருவருக்கு இருந்தால், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஈகோ என்ற இருமாப்பு இருக்குமே ஆனால் ஒருவருக்கு இருந்தாலும் அந்த குடும்பம் நரக வாழ்வு வாழ வேண்டி இருக்கும். ஈகோ இருந்ததுன்னா நரகம்தான் நிச்சயம். எனது உனது என்ற வார்த்தையின்றி கணவன் மனைவிக்குள் நமது என்ற சொல்லை பயன்படுத்தி பேசும் குடும்பம் நலமோடு இருக்கும், வளமோடும் வாழும். பொருளாதாரமானாலும் சரி, வேற எதாக இருந்தாலும் சரி, என் வீடு உங்கள் வீடு, என் பணம் உன் பணம், என் ரூமு உன் ரூமு அப்படின்னு பிரித்து சொல்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் இந்த குடும்பம் நடக்கும். அப்படி நடந்ததுன்னா நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சொந்தம்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நலமோடும் இருக்கும், வளமோடும் இருக்கும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சொர்க்க வாழ்க்கையை இங்கேயே வாழ்ந்து காட்டலாம்.